Hello everyone. இன்னைக்கான question of the day seriesல we are going to discuss an important biology question from organism and population chapter. So இந்த questionல இருக்கிற concept I will explain you. அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டை வச்சு வேற எப்படி question கேட்டாலும் you will be able to solve it. So before we get into the session, don't forget to subscribe because this channel is created for the NEET aspirants of Tamil Nadu. Right? Subscribe பண்ணியாச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க and share it with your friends. Right? So statement says Gauss exclusion பிரின்சிபல், அதாவது காஸ் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்படின்னு இருக்குது. ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன் சாப்டர்ல இந்த காம்படிஷன் ஒரு விஷயம் வரும். ரெண்டு ஆர்கனிசம் போட்டி போட்டுக்கிறது. அப்போ அது ரெண்டுத்துக்குமே அட்வான்டேஜ் இல்லை, ரெண்டுத்துக்குமே ஹார்ம் தான். அப்போ அதுக்கு இந்த காஸ்ங்கிற சயின்டிஸ்ட் ஒரு பிரின்சிபல் சொல்லியிருக்காரு. எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா எக்ஸ்க்ளூட் ஆகுறது, ரிமூவ் ஆகுறது, எலிமினேட் ஆகுறது. பிரின்சிபல் என்ன சொல்லுது? ரெண்டு க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீசிஸ், அதாவது ரெண்டு இனம் க்ளோஸா ரிலேட் ஆயிருக்கிறாங்க அப்போனா அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு, நிறைய கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ பொதுவாக அவங்க ஒரே ரிசோர்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? வாட்டரோ, ஃபுட்டோ, ஷெல்டரோ எக்ஸெட்ரா. ஸோ அப்படிப்பட்டவங்க அந்த சேம் ரிசோர்ஸ்க்கு போட்டி போடும் பொழுது, கம்பீட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்? ரொம்ப நாளைக்கு போட்டி போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்க முடியாது. அதாவது அந்த இடத்துல ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. ஸோ இன்டெஃபினெட்லி தே கேனாட் கோ எக்ஸிஸ்ட். ரெண்டு பேரும் வாழ முடியாது. அப்போ என்ன ஆகும்? யார் காம்படிட்டிவ்லி இன்ஃபீரியராக இருக்காங்களோ, ஓகே, காம்படிட்டிவ்லி யார் இன்ஃபீரியராக இருக்காங்க, விச் மீன்ஸ் போட்டி போடுறதுடைய அந்த பவர் கெப்பாசிட்டி யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க. அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அந்த காம்படிட்டிவ்லி இன்ஃபீரியர் ஸ்பீசிஸ் இருக்க முடியாது, எலிமினேட் ஆயிரும். புரியுதா? அப்போது போட்டி போடும்போது இந்த பிரச்சனைலாம் வருது அப்படின்னு காஸ் சொல்கிறாரு. ஸோ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வெரிஃபை பண்ணணும். இது கரெக்டாக காஸ் சொன்னது அப்படியே சொல்லியிருக்குது. ஸோ அப்போ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ரெண்டாவது, இந்த காம்படிஷன்னால பிளான்ட்டு, ஹெர்பிவோர், அப்புறம் கார்னிவோர், இது மூணுத்துல யார் ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னா பிளான்ட்டும் ஹெர்பிவோரும் தான். ஏன்னா இந்த கார்னிவோர் வந்து இட் வில் ஈட் த பிளான்ட், கரெக்டா? கார்னிவோர் வந்து இட் வில் ஈட் த ஹெர்பிவோர், அதாவது பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோரை கார்னிவோர் சாப்பிடும். am I correct? ஸோ அப்போது லெட் மீ ரைட் இட். அப்போது ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டை ஹெர்பிவோர் சாப்பிடும், ஹெர்பிவோரை கார்னிவோர் சாப்பிடும். இந்த கார்னிவோர் கைண்ட் ஆஃப் சுப்பீரியர் மாதிரி, இது ஒரு ஹெர்பிவோர் இல்லைனா இன்னொரு ஹெர்பிவோரை சாப்பிடும், இன்னொரு ஹெர்பிவோர் இல்லைனா இன்னொன்று சாப்பிடும். பட் பிளான்ட் ஹெர்பிவோர் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக பிளான்ட்டுக்கு அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லிமிடெட் சன்லைட்டை வச்சு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி தான் அது வாழ முடியும். ஹெர்பிவோர் அதுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய, அதுக்கு கிடைக்கக்கூடிய பிளான்ட்டை சாப்பிட்டு தான் வாழ முடியும். பட் கார்னிவோர் பலவிதமான ஹெர்பிவோரை சாப்பிட முடியும். இவங்க ரெண்டு பேருக்கும் ரிசோர்ஸ் வந்து கம்மி தான், ரைட்டா? ஸோ அப்போ அந்த போட்டி வந்துச்சு அப்படின்னா பிளான்ட்டும் ஹெர்பிவோர் தான் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. கார்னிவோர் அவ்வளோவா பாதிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஹெர்பிவோர் இல்லைனா இன்னொன்று போயிட்டே இருக்கும் சாப்பாட்டுக்கு, சரியா? ஸோ அப்போது யார் ரொம்ப அட்வர்ஸ் ஆகிறாங்க? ஸ்டேட்மெண்ட் சொல்லுது கார்னிவோர் தான் ரொம்ப அட்வர்ஸ் ஆகுறாங்க ஹெர்பிவோரை விட இந்த காம்படிஷன்னாலன்னு சொல்லுது. இல்லை, தப்பு. உங்களுக்கு ஹெர்பிவோர் பிளான்ட் தான் கார்னிவோரை விட ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, சரியா? இப்போ இதை வச்சு இந்த கான்செப்டை வச்சு வேறு எப்படி கேள்வி கேட்டாலும் யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் இட். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். அப்போ ஆன்சர் வந்துட்டு 2. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட், சரியா? ஹோப் இது உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். ஸ்கேன் திஸ் QR கோட் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. செஷனுடைய நோட்ஸ் PDF கிடைக்கும், ரைட்? தொடர்ந்து நம்ம கொஸ்டின் ஆஃப் த டே சீரிஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த சாப்டர்லேருந்து கொஷின் கொண்டு வரலாம் அப்படிங்கிற சாப்டரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங். See you.